ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த அனிமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழாம ஹீரோய்க்கா போயிட்டு காப்பாத்துறான். கீழே மட்டும் பார்க்காத பயந்துருவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அவ கீழே பாக்குறா. உடனே ஹைட்டா இருக்கவும் பயப்படவும் நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை சேஃபா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் விடுறான். என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. என்னோட பேரு சாட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு, சே நான் மட்டும் சின்ன பையனா இருந்திருந்தோம்னா இந்த லவ் பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். என்னோட பேரு ஜீனா, நான் வந்துட்டு இங்க ஒரு ராயல் நைட்டா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. வெயிட் பண்ணி இவர் தான் என்ன காப்பாத்தினார் அப்படின்னு ஜீனா சொல்லுவோம். நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட்னு சொல்றான். ஆனா உன்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், ஓ அதுவாங்க நான் அந்த மீட்டியர்ல மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வரும்போது என்னோட பொருள் எல்லாம் நாசமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ நம்பவே மாட்டிக்கா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரிக்கி பெர்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணவும் இப்போ அவன் நல்ல பொய்யா சொல்றான். உடனே அவளும் நம்புறா. சரி உன்னோட பெர்மிஷன் லெட்டர் எங்கன்னு கேட்கவும், அது என் குதிரை மேல இருந்துச்சு, அதுவும் பயந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், சரி நான் உனக்கு அந்த பேப்பரை அரேஞ்ச் பண்ணி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இறந்து போன அந்த டிராகனோட எல்லா பார்ட்ஸுமே நாங்க யூஸ்ஃபுல்லா மாத்திடுவோம் அப்படின்னு சீனா சொல்லவும், அதை நாங்க சமைச்சு சாப்பிடுவோம்னு அந்த இன்னொருத்தி சொல்றா. ஆனா அது டேஸ்ட் கேவலமா இருக்கும், அதெல்லாம் அந்த ஸ்லேவ்ஸ் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டி ஓட்டுறவர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேப்ல வந்து பாக்குறோம். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அந்த மேப்ல பாக்குறான். 80% ஃப்ரீடமான மக்கள், 20% அந்த இடத்துல ஸ்லேவ்ஸ் தான், அதாவது அடிமைகள். அந்த இடத்துல ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற ரேசஸான எல்ப்ஸ் அப்புறம் டெமி ஹியூமன்ஸும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ கடைசியில் ஒரு வழியா இவங்க அந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜீனா சொல்லுவோம். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம், நான் கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனா அங்கிருந்து கிளம்பிட்டா. இவ என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பெர்மிஷன் லெட்டர் கிரியேட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு இடத்துல கை வச்சு அவனோட பேர் சாட்டோ அப்படின்னு சொன்ன உடனேயுமே நம்ம ஹீரோவோட டீடைல்ஸ் எல்லாம் அதுல வருது. நம்ம ஹீரோவோட வயசு வந்து இப்போ அதுல 15 காட்டுது. அண்ட் நேம் வந்து சாட்டோ. அண்ட் லெவல் வந்து ஜஸ்ட் 1 தான் காட்டுது. நல்ல வேலை என்னோட ஒரிஜினல் லெவலை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த பெர்மிஷன் லெட்டர் ஒரு சில்வர் காயின்னு சொல்லுவோம். நல்ல வேலை என்னோட பர்ஸ் தொலைஞ்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த துட்டை கொடுக்குறான். அதுக்கப்புறமா, தம்பி உனக்கு இந்த வீசா தேவைப்படும் நினைக்கிறேன், நீ இந்த சிட்டில நிறைய நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். இதுக்கு நீ வந்து துட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணல அப்படின்னா ஒன்னியும் ஸ்லேவ்ஸா மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி ஓகே நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அங்க இருந்து கிளம்புறான். அதுவும் அந்த எல்லோ போட் போட்டு பாத்தீங்களா, அதுதான் ஹோட்டல் மாதிரி, நீங்க அங்க போய் ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறா. ராத்திரி பகலா நான் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண கேம்குள்ள இந்த மாதிரியான ஒரு இடத்த கிரியேட் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்க இந்த இடத்துக்கு புதுசு மாதிரி தெரியுது, உங்களுக்கு ரூம் தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக இருந்த அதே ஹோட்டலுக்கே அவளும் கூட்டிட்டு போறா. ஹே அவர் விருப்பமே இல்லாம நீ இவரை இழுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க தான் இந்த இடத்தோட ஓனர்னு நினைக்கிறேன், ஆமா இங்க தங்குறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு நாளைக்கு ஒரு காப்பர் காயின் அப்படின்னு சொல்லவும், நான் 10 நாள் இங்க தங்குறேன் அப்படின்னு சொல்லி 2 சில்வர் காயினை கொடுக்குறான். இப்போ சாப்பிட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சூடா எதுவும் இல்ல ஆறி போய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், முதல்ல போய் அந்த பயந்தாங்குழிகளோட ரூம் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த லேடி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. பயந்தாங்குழிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நேற்று நைட்டு வானத்துல இருந்து ஏய்க்கல் விழுந்ததை பார்த்து டீமன் லார்ட் வந்துட்டான்னு நினைச்சு சில பேர் பயந்து ஓடிட்டாங்கன்னு சொல்லவும், டீமன் லார்ட்லாம் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ஹீரோஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இது எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த டீமன் லார்ட் அழிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹீரோ வந்துட்டு திரும்பவும் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அது போக இந்த இடத்துல டிராகன்ஸும் இருக்கு, ஆனா அதுங்கெல்லாம் அதிகமா இந்த பக்கமா வராது. அதுங்களை பாக்குறதே ரொம்பவும் ரேர் தான், நானே ரொம்பவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது அப்படின்னு அந்த லேடி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கஸ்டமர் வந்த உடனே அவங்கள கவனிக்க போயிருந்தா. நல்ல வேலை டீமன் லார்ட் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, இல்லைன்னா நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு வந்து பேச்சு கொடுக்கவும், இங்க ஏதாச்சும் கடை உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், எனக்கு நிறைய கடை தெரியும், துணி கடை ஒன்று தெரியும், அதுக்கப்புறமா நிறைய கடை தெரியும். ஹே நான் வேணா நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. இப்போ அடுத்த நாள் அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ கடை வீதிக்கு போறான். அந்த இடத்துல ஒரு டெமி ஹியூமன் பொண்ணு பாக்குறான். அந்த பொண்ணு ஒருத்தர் ரொம்பவும் கொடுமை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி முறைச்சு பாக்குறான். உடனே அவன் பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றான். உடனே அந்த டெமி ஹியூமன்ஸ் பொண்ணுங்க ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். இப்போ அந்த பொண்ணுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நீங்க ரொம்பவும் நல்லவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட வந்து பொண்ணு சொல்லுவோம். ஏன் நான் எதுவும் தப்பா பண்ணிட்டேனான்னு கேட்கறான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த டெமி ஹியூமன்ஸ்ல சில பேர் மனுஷங்களை கொன்னுட்டாங்க, அதனாலதான் அவங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்க. ஹே அந்த செயின் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவ டக்குன்னு போகவும்,
நான் சோகமா இருக்கக்கூடாதுன்னு டக்குனு இவ டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியா அவ கூட போறோம். இப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த இடத்துல வாங்கிட்டு இருக்கான். அது போக ஒரு கடைக்காரன் கிட்ட பேரம் பேசி சூப்பரா அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி பேரம் பேசி முடிக்கிறான். அது போக நம்ம ஹீரோ கூட வர அந்த பொண்ணுக்கும் அவன் வந்துட்டு ஒரு கிளிப் வாங்கி கொடுக்குறான். இந்த டிராகன் மாஸ்கை நாங்க ஃபெஸ்டிவல் டைம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஹீரோவா நடிக்கிறவங்க இந்த விக்க போட்டுட்டு இந்த டிராகன் மாஸ்க் போட்டுருக்கிறவங்கள கொல்லுவாங்க சார், இதுதான் அந்த கதை, அந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு விக்கு வாங்கவா மாஸ்க் வாங்கவான்னு தெரியல. சோ அவன் ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு வந்துருதான். அப்படியே இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவன் சைட்ல வந்துட்டு ஒரு ஸ்லேவ்ஸ் கூட்டம் போது அதுல ஒரு பொண்ணோட லெவல் வந்து அதிகமா இருக்கு. அது போக அவளுக்கு வந்து கிரேசி பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ டிப்ஸ் கொடுக்குறான். ஆமா, இங்க குளிக்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், பப்ளிக் பேத் இருக்கு, நம்மளே மாதிரி நார்மலான ஆளுங்க அங்க குளிக்க முடியாது, நான் பின்னாடி இருக்கிற கிணத்துல தான் குளிப்பேன் அப்படின்னு அவ சொல்லவும், நானும் அங்கேயே குளிச்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹே, டின்னர் உனக்கு பிடிச்சதா, நீ எனக்கு கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒயின் வேணுமா இல்ல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு சூப்பரான சாப்பாடு கொண்டு வந்து அவ சர்வ் பண்றா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அதை சாப்பிட்டு பாக்குறான். இது உண்மையிலேயே ரொம்பவும் டேஸ்டா இருக்கு, என் லைஃப்ல நான் இந்த மாதிரி டேஸ்டான ஒரு விஷயத்த குடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா சாப்பாடையுமே டேஸ்ட் பண்ணி பாக்குறான். அவன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு சூப்பரான சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ அது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடகடன்னு அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருந்தான். இன்னும் கொஞ்சம் வேணுமான அவ கேட்கவும் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்கும்போது தான் யோசிச்சு பார்க்கறான். இது கேம் தானே, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா நான் கிரியேட் பண்ண கேம் மாதிரியே தான் இருக்கு. ஆனா எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டே பார்க்காத புது டேஸ்ட் எல்லாம் எனக்கு இந்த இடத்துல தெரியுது. அது போக எல்லாமே ரொம்பவும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. எனக்கு என்னமோ இது நான் கிரியேட் பண்ண கேம் மாதிரியே தோணல. ஒருவேளை இது கேமாவே இருந்தா கூட இதுல ஏதாச்சும் ஒரு ஹை லெவல் மான்ஸ்டர் இருக்கும், அதை கொண்டுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இதுல கிடையாது. ஏன்னா இது வைசிட்டி மாதிரியான கேம், இதுக்கு எண்டிங்கே கிடையாது. அது போக என்னால இதுல இருந்து லாக் அவுட் வேற பண்ண முடியல. இதுல என்ன உண்மைகள் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இதுல இருக்கிற ஃபன்னை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப ரூம்ல போய் தூங்குறான். அடுத்த நாள் காலையில ஆகுது. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பார்த்தா சீனா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இன்னைக்கு என்னோட டியூட்டில லீவ் விட்டுருக்காங்க, நான் உங்களுக்கு இந்த சிட்டியை சுத்தி காமிக்கிறேன், என் கூட பாருங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேவை நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் வாட்ச் பண்ணணும். இதுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி பெருசா கதைன்னு எதுவும் இருக்காது. பட் ஆனா இந்த அனிமே கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா என்டர்டைன்மெண்டா போகும், அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.